மற்றும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இவற்றிலிருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. என் காலை வணக்கங்கள். சில வாரமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் சொல்லிட்டேன். 99% 100% இரத்த குழாய் அடைப்பு இருந்தாலும் அது ஒரு வருடத்தில் பூர்ணமாக குணமடையும் என்றும், அது பரம்பரை நோயாக இருந்தாலும் 9 வருடங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால் அந்த ஜீன்ஸ், உயிர்கொல்லியான ஜீன்ஸ் அனைத்தும் பூரணமாக கரைந்து மறைந்து நார்மலாக ஆகும்னு சொல்லிட்டேன். ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டி. எப்பொழுது நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்க்கை முறையை சீராக அமைத்து, எண்ணம், உணவு, உடற்பயிற்சி, அதை 3 சொன்ன 3 மந்திரங்கள்: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 மந்திரங்கள். அதான் ஆங்கிலத்தில் அடிக்கடி சொன்னேன். இ ஃபார் இக்யூப் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ், எமோஷன், ஈட்டிங், எக்ஸசைஸ். அது 3 மந்திரங்கள். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. அது ஆங்கிலத்தில் இக்யூப் என்பது பி பாசிட்டிவ் இன் திங்கிங், பி ஹெல்த்தி இன் ஈட்டிங், பி அடிக்குவேட் இன் எக்ஸசைசிங். இது 3 மந்திரங்கள் வாழ்க்கையில் வைத்தால் ₹1 நீங்கள் செலவழிக்க வேண்டாம். விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும். இப்போ நம்ம நெகட்டிவ்னால் சொன்னேன் இல்லைங்க. நெகட்டிவ்னால் என்ன வருது? இந்த ஹார்மோன்ஸ் கூடுதுன்னு அட்ரினலின், நார் அட்ரினலின், கார்டிசோன், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். நெகட்டிவ்னால் எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் என்ற குட் கொலஸ்ட்ரால். அந்த இரத்த குழாயில் அடைப்பு குறைவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் எப்பொழுது உங்கள் இரத்தத்தில் 50 மில்லிகிராமுக்கு மேலே கூடுதோ, இரத்த குழாயில் படிந்த கொலஸ்ட்ராலை, கெட்ட கொலஸ்ட்ராலை எடுக்கின்ற எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எடுக்கின்ற சக்தி எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால், ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் என்ற குட் கொலஸ்ட்ராலுக்கு மட்டும்தான் உண்டு. அதை பற்றி வரும் வாரங்களில் விரிவாக சொல்லுகின்றேன். இந்த வாரம் பாருங்களேன், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடை உங்களை அனைவரும் பார்க்க சொல்கின்றேன். அது எப்போ புரிஞ்சிட்டிங்கன்னா அது விடைப்படுறதான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடை பாருங்கள். இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் எப்படி ஹார்ட் அட்டாக் வருது? இது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன். அடுத்து வரையும் பொழுது தமிழில் எழுதி நான் உங்களுக்கு போடுறேன். இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் உங்களுக்கு சொன்னல, இந்த ஹார்மோன்ஸ்னால் இதை பாருங்கள். ப்ளட் ப்ரெஷர் கூடுது. என்ன ப்ளட் ப்ரெஷர்? 120/80க்கு இருக்க வேண்டிய ப்ரெஷர் 180/110 கூடுகின்றது. ப்ளட் ப்ரெஷர் கூடும்போது இதயத்தின் வேலை அதிகமாகிடுது. இதயத்துக்கு சுமை அதிகமாகுது. ரத்த துடிப்பு இருக்கிற இதயமுடைய துடிப்பு 72லிருந்து 90, 100, 110 இதய துடிப்பு அதிகமாகுது. இது ரெண்டும் ஆகி அந்த ஹார்மோன்ஸ்னால் முதலே சொல்லியிருக்கேன், இந்த விஷய சைக்கிளில் உங்களுக்கு ப்ளட் சுகர் கூடுது, சர்க்கரை வியாதி வருது. சர்க்கரை வியாதி வரதை விட இந்த ஸ்லைடில் பாருங்கள், கெட்ட கொலஸ்ட்ரால் என்ற பேட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூடுது. இந்த மனநிலையினால் எல்டிஎல் கூடும் பொழுது HDL என்ற குட் கொலஸ்ட்ரால் குறைந்து விடுகிறது. இது சீசாவா, எப்பெல்லாம் HDL கொலஸ்ட்ரால் கூடுதோ எல்டிஎல் குறையும். எப்பெல்லாம் எல்டிஎல் கூடுதோ HDL குறைந்து விடும். அதுவும் ஒரு சீசா மெக்கானிசம், அதுவும் மன அளவில். ஸோ இந்த ஸ்டைலை பார்த்துங்க. ஹார்ட் அட்டாக், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனினால் இரத்த கொதிப்பு அதிகமாகுது, இதய துடிப்பு அதிகமாகுது, சர்க்கரை வியாதி வருது,
அதோடு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் கூடி நல்ல கொலஸ்ட்ரால் குறைகின்றது. அது அனைத்தும் இதே இரத்த குழாயை சுருங்க வைத்து ரத்தம் உறைய வைத்து இரத்த குழாய் வேகமாக அடப்படுவது சுருங்குவதால் மாரடைப்பு. புரிஞ்சிட்டிங்களா? அனைத்து நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். இது அடுத்த ஸ்லைடை பாருங்கள். இந்த ஸ்லைடு மிக முக்கியமாக நினைக்கிறேன். அது அனைவரும் இந்த ஸ்லைடை வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் நான் எதுவுமே பேச மாட்டேன். அந்த ஸ்லைடை உன்னிப்பாக கவனித்தா போதும். ஸோ எதிர்மறை எண்ணங்களால் இந்த ஸ்டைலில் பாருங்கள், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வருது, அட்ரினல் ஹார்மோன் கூடுது. அதில் விளைவுகள் பாருங்களேன், என்னென்ன வருது பாருங்களேன். டென்ஷன், ஹெட்டேக், மைக்ரைன், ஹெட்டேக் அனைத்தும் அதனால் வருது. புரிஞ்சிட்டிங்களா? ஒத்த தலைவலி, ஹெட்டேக், எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கும் பொழுது மூளைக்கு செல்லுகின்ற மூளை இரத்த குழாய் சுருங்கும் பொழுது தான் ஹெட்டேக். மகிழ்ச்சியாக தான் எதுவுமே வராது. மூணாவது பாருங்கள், கேஸ்ட்ரிக் அல்சர். அது முக்கியமானது. இந்த ஹைப்பர் அசிடிட்டி, எரிச்சல் எல்லாமே வர்றது, புளிச்சேப்பம் எல்லாமே மனநிலை தான் காரணம். மறுபடியும் இந்த ஸ்லைடை பாருங்கள். ரொம்ப காரணம் ஆஸ்மா கூட காரணமாகிடுது. இந்த பிராங்கியல் ஆஸ்மா எல்லாமே. நான் முதலே சொல்ல, இந்த ஆஸ்மாவுக்கு என்னென்னா இந்த நிலையில் இருக்கிற ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்மோக்கிங் ரொம்ப கெடுதல், அதுவும் ஒரு ஆஸ்மாவுக்கு காரணமாகிடுது. ஓகே. ரெண்டாவது, எல்லா ஸ்கின் டிசீசஸ் இன்னும் எடுத்துக்கினா எக்ஸிமா வர்றது, சோரியாசிஸ் வர்றது, அப்படி இல்லைன்னா ஸ்க்ளரோடெர்மான்னு வர்றது. அதை விடுங்க, விட்டிலைகோன்ட்டு இந்த வெண்குஷ்டமே கிடையாது. அந்த பிக்மெண்டேஷன் கம்மியாக இருக்கும் பொழுது அதோடைய ஸ்கின் டிசீசஸ், எல்லா ஸ்கின் டிசீசஸ் கூட அந்த ஸ்கேல்பில் வந்து நம்ம ட்ராண்ட்ரஃப் அதெல்லாம் கூட வந்து பல ஸ்கின் வியாதிகளுக்கு காரணம் வாழ்க்கை முறை நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். அதை மாற்றி அமைச்சப்போ எல்லா டிசீஸும் சரிப்படுத்த முடியும். மறுபடியும் பாருங்களேன், ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன்னா என்ன காரணம்னா அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் குறையும் பொழுது, இம்யூனிட்டி குறையும் பொழுது, எல்லா நம்ம காற்றை சுவாசிக்கும் பொழுது எல்லாத்துலேயும் எல்லா கிருமி, நம்ம உடம்புக்குள்ளேயே எல்லா கிருமிகளும் இருக்குது. எப்பெல்லாம் டிப்ரெஷன், ஆங்ஷியஸாக இருக்கும் பொழுது, உன் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது, அந்த ஆர்கானிசம்ஸு வீரியம் கூடும் பொழுது எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும், பாக்டீரியல், வைரல், ஃபங்கல் எல்லாத்துக்கும் அவங்க ஆளாயிடுறான். நிமோனியா வரத்துக்கு, எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும் எல்லாமே அது காரணம். அதை விட ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இந்த ஸ்லைடு அடிக்கடி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் உங்கள் உடம்பை, ஆட்டோ இம்யூன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் உடம்பே உங்களை எதிரியாக பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுவது தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். உங்கள் உடம்பில் இருக்கின்ற தசை, உங்கள் உடம்பில் இருக்கின்ற இரத்தத்தில் இருக்கின்ற செல்ஸ் எல்லாமே அதுவே அது விரோதியாக பார்க்கின்றது. எப்பொழுது? நெகட்டிவ்னால். தெரியல அதுக்கு. இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அனைத்துமே லைக் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஸ்க்ளரோடர்மா, எவ்வளோ எஸ்எல்இஸ், சிஸ்டமிக் லூப்பஸ் எர்த்தமட்டோசிஸ் என பல ஆட்டோஇம்யூன் டிசீஸுக்கு காரணம் எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை வாழ்க்கை முறைகள். நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க. அதை விட பல கேன்சருக்கு கூட காரணம் இதுதான் காரணம். அதை விட முக்கியமானது எல்லா டென்ஷனில் ஓட்டுறது, மனசில் அமைதி இல்லாமல் இருக்கிறது, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, ரெட் சிக்னலை தாண்டி ஓட்டுறது, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். நான் ஆத்திரத்தோடு இருக்கிறான். அதுதான் அவன் ஆக்சிடென்ட்ஸுக்கு காரணமாகிறது. இந்த ஸ்லைடில் எய்ட்ஸ்ன்னு போட்டேன். நிறைய மீட்டிங்கில் கேட்பாங்க, எப்படி சொற்கள் நெகட்டிவ்னால் அந்த வைரஸ் வந்துடுமா? அதனால் எய்ட்ஸ் வர்றதில்லை, ஹெச்ஐவி அதனால் வருவதில்லை. அந்த மனநிலை இருப்பவன் ஒரு உடல் உறவுடன் திருப்தி அடைய மாட்டான். பல பேரிடம் வந்து உடல் உறவு திருப்தி நினச்சி அதனால் எய்ட்ஸ் வருது. அதற்காக தான் சொல்லுகின்றேன் என் அன்பு நேயர்களே, எதிர்மறை எண்ணங்களில் சென்று விட்டால் உயிர்கொல்லியான நோயான மாரடைப்பு, ஸ்ட்ரோக், கேன்சர், ஆக்சிடென்ட்ஸ், எய்ட்ஸ், அந்த எதிர்மறை எண்ணங்கள் மனிதனிடம் தோன்றிவிட்டாலே போதும். அதுதான் தீவிரவாதியம்.
அதான் வேதாத்திரி மகரிஷி உலகமே அமைதியாக இருக்க வேண்டும். அப்துல் கலாம் சொல்கின்றார், உலகம் என்பது ஒன்னஸாக வாழ வேண்டும். ஜாதி மதம் நிறம் வேற்றுமையற்று மனிதன் ஒருவனை ஒருவன் நேசித்து வாழ வேண்டும். அந்த நிலையில் நாம் வாழ கற்றுக்கொண்டால், திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் நாடி அதை தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் என்றார். நோய்களை காப்பாற்றுவது வைத்தியம் பண்ண டாக்டருடைய வேலை அல்ல, நோயற்று வாழ வைக்க வழி செய்வது தான் மருத்துவர்களின் நோக்கமும் கருத்தும் கூட என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். சமூகத்தில் நாம் எவ்வாறு அக்கறை கொள்வது என்பதை பற்றியும் அவற்றில் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிலைகளை பற்றிய சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லை. காலம் காலமாக பல்வேறு விதமான சிலைகளை பற்றிய கேள்விகளும் அதை பற்றிய சிந்தனைகளும் தொடர்ந்து இருந்து வந்திருக்கின்றன. சிலைகளை உருவாக்குவதும் சிலைகளை உடைப்பதும் கூட உலக வரலாற்றினுடைய ஒரு தொடர்ச்சியான நிகழ்வாக இருந்திருக்கிறது. அப்படி சிலைகள் தொடர்பான சர்ச்சைகள் என்பது வரலாற்றில் தவிர்க்க முடியாத பக்கங்களாக இருந்து வந்திருக்கின்றன. சமீபத்தில் தமிழ்நாட்டில் அப்படி சிலைகள் தொடர்பான ஒரு சர்ச்சை, ஒரு கேள்வி எழுந்தது. அது என்னவென்று சொன்னால், ஜெயலலிதா அவர்களுடைய சிலையை அவர்கள் திறந்தபோது, ஆளுங்கட்சியினர் திறந்தபோது, அந்த சிலை ஜெயலலிதாவை போல் இருக்கிறதா என்கிற கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டது. அது மட்டுமல்ல, இது வேறொரு சம்பவத்தையும் நினைவூட்டியது. வரலாறு என்பது பல வினோத சம்பவங்களால் ஆனது. எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்தில், அந்த வளாகத்தில் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை அதனுடைய ஒரு நினைவு சின்னத்தினுடைய அந்த வளாகத்தில் அவர்கள் வைத்தபோது, அரசு செலவில் ஒரு கட்சியினுடைய சின்னத்தை வைக்கக்கூடாது என்கிற எதிர்ப்புகள் எழுந்தன. ஆனால் அப்பொழுது அரசின் சார்பாக வழக்காடியவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அது இரட்டை இலை அல்ல, பறக்கும் குதிரை என்று. அது எல்லோருக்குமே தெரியும், நீதிமன்றத்தை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு வாதம் என்று. அந்த வாதத்தையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ஆம், அது பறக்கும் குதிரை தான் என்று சொன்னது. இதை நான் சொல்வதற்கு காரணம், இன்று ஜெயலலிதாவினுடைய சிலை ஜெயலலிதாவை போலவே இல்லாவிட்டாலும் கூட அது ஜெயலலிதா தான் என்று இவர்கள் சாதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படியாக முன்னுக்கு பின் முரணான எதிரான வரலாற்று சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தேறிய வண்ணம் இருக்கின்றன. ஏன் ஒரு சிலையை கூட இந்த அரசால் செம்மையாக செய்ய முடியாதா? அதை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாதா? ஜெயலலிதாவினுடைய உருவம் எப்படி இருக்கிறது என்று தெரியாதா என்கிற பல கேள்விகள் எழுகின்றன. உண்மையிலேயே இந்த அரசு எந்த அளவிற்கு எல்லாவற்றையும் வெற்று அரசியலாக கையாள்கிறது என்பதையும், ஒரு சிலையை செய்வதற்கான குறைந்தபட்ச பொறுப்பை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதையும் தான் அந்த சம்பவம் காட்டுகிறது. எப்படியாவது ஜெயலலிதாவுடைய சிலையை அவருடைய பிறந்த நாளுக்குள் திறந்துவிட வேண்டும் என்கிற ஆவேசத்தின் காரணமாக ஒரு சிற்பியை அழைத்து 20 நாட்களுக்குள் அந்த சிலையை செய்யும்படி கேட்கிறார்கள். பொதுவாக ஒரு சிலையை செய்வதற்கு ஒரு நீண்ட காலகட்டம் தேவைப்படும். அந்த சிலைக்கு யார் பொறுப்பாக இருப்பார்களோ அவர்கள் அந்த பல்வேறு மாடல்களையும் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த சிலை எப்படி உருவாகி வருவது என்பதையும் பார்ப்பார்கள். பார்த்துத்தான் அந்த சிலையினுடைய முழு வடிவம் வெளிப்படும். இதை நாம் எங்கே இருந்து பேசுகிறோம் என்றால், சிற்பக்கலைக்கு பெயர் போன தமிழகத்திலிருந்து பேசுகிறோம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் உருவாக்கப்பட்ட நம்முடைய சிற்பங்கள் எல்லாம் இன்றைக்கும் எந்த அளவிற்கு துல்லியமாகவும் கலைநேர்த்தியுடனும் இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்று எவ்வளவோ நவீன வசதிகள் வந்துவிட்ட ஒரு காலகட்டத்தில், வாழும் காலத்தை சேர்ந்த ஒருவருடைய, நம்முடைய சமகாலத்தை சேர்ந்த ஒருவருடைய சிலையை இவ்வளவு மோசமாக அவரைப்புக்கே சம்பந்தம் இல்லாத வகையில் ஒரு அரசு வடிவமைக்கிறது என்று சொன்னால், அது அவர்களுடைய அலட்சியத்தையும் அல்லது இந்த கலையை பற்றிய அவர்களுடைய அறியாமையையும் வெளிப்படுத்துகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த சிற்பியிடம், அந்த சிலையை செய்து ஜெயலலிதாவுடைய சிலையை செய்த அந்த சிற்பியிடம் இதை பற்றி கேட்டபோது அவர் சொன்னார், எனக்கு 20 நாட்கள் மட்டுமே அவகாசம் கொடுக்கப்பட்டது, அந்த நாளுக்குள்ளாக ஒரு செப்பமாக ஒரு சிலையை செய்ய முடியாது என்று அவர் கூறுகிறார். அப்படி என்றால் அந்த கருத்தை அவர் அரசிடம் கூறியிருக்க வேண்டும். அரசிடம் அவர் நிச்சயமாக கூறியிருப்பார். ஜெயலலிதாவுடைய தோற்றம் எப்படி இருந்தால் என்ன, எங்களுக்கு ஒரு சிலை வேண்டும் என்கிற ஒரு மனநிலை தான் இந்த அரசிடம் இருந்திருக்கிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. இது ஏனென்று கேட்டால், நாம் ஒரு சிலை என்பதை நம்முடைய வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒருவருடைய தோற்றம் எப்படி அமைகிறது என்பதற்கும் அந்த தோற்றத்தை உருவாக்குகிறவர்களுடைய மனநிலைக்கும் உள்ள தொடர்பை பற்றித்தான் நாம் இங்கே பேசுகிறோம். அப்படி இருக்கிற போது, ஜெயலலிதாவின் மூலமாக ஆதாயம் அடைந்தவர்கள் அனைவருமே இன்றைக்கு ஜெயலலிதாவினுடைய ஒரு சிலையை கூட ஒரு கவனமாக செய்வதற்கு அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால்,
ஜெயலலிதா எத்தகைய நபர்களை நம்பி தன் வாழ்நாள் எல்லாம் அரசியல் செய்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே வருத்தத்துடன் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் அதில் நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. பொதுவாக நீங்கள் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக இங்கு கன்னியாகுமரியில் வானளாவிய அளவில் உயர்ந்து நிற்கும் 133 அடி உயரத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த சிலை என்பது ஐயன் திருவள்ளுவருடைய சிலை. அந்த சிலை என்பது இன்றைக்கு எவ்வளவு கலைநயத்துடன் துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உலகமே பார்த்து வியக்கிறது. அதே போல் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பல சிலைகள், அது கண்ணகி சிலையாக இருக்கலாம், இன்னும் பல சிலைகள் என்பது யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவிற்கு அந்த சிலை துல்லியமாக இருக்கிறது. கடைசியாக இப்பொழுது சமீபத்தில் அகற்றப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்களுடைய சிலை, சிவாஜி கணேசன் அவருடைய இந்த சிலையை பார்க்கிற போது நிச்சயமாக சிவாஜி கணேசனே உயிர் பெற்று எழுந்து வந்து விட்டாரோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு துல்லியமாக அந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உடைய காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த சிலைகள் எல்லாம் அவருடைய இந்த சிற்பக்கலை தொடர்பான அறிவையும் அவருடைய துல்லியமான கலை ரசனையையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு முதலமைச்சர் என்பவர் வெறுமனே ஒரு சிலையை அமைக்கும்படி உத்தரவிடுகிறவர் அல்ல, மாறாக அந்த சிலை உண்மையிலேயே அந்த ஆளுமையை பிரதிபலிக்கிறதா என்பதை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதில் கலைஞர் அவ்வளோ அக்கறை கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதாவினுடைய காலடியில் வாழ்நாளெல்லாம் வணங்கி நின்றவர்கள் அவரை ஒரு குறைந்தபட்சமாக அவருடைய தோற்றத்தை கூட உருவாக்க முடியாதவர்கள் என்பது எந்த அளவிற்கு இவர்கள் கலை உணர்வற்றவர்கள், இவருடைய விசுவாசம் என்பது எவ்வளவு போலித்தனமானது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டியது. இந்த சிலையை செய்வதில் அவர்கள் வெளிப்படுத்துகிற இதே அலட்சியமும் இதே ஒரு பொறுப்பற்ற தன்மையும் தான் அவர் இந்த மாநிலத்தினுடைய நிர்வாகம் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் கூட செயல்படுகிறது. இவர்கள் எவ்வளவு மேலோட்டமானவர்கள் என்பதற்கும் எந்த விதமான ஆழமான பார்வையும் எந்த துறையிலும் இல்லாதவர்கள் என்பதற்கும் இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் வேண்டியதில்லை என்பதை இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். சிலைகள் என்பது வெறும் சிலைகள் அல்ல, அதை செய்பவர்கள், அதை செய்ய தூண்டுபவர்களுடைய மனநிலையையும் அவர்களுடைய கலாரசனையும் வெளிப்படுத்தக்கூடியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அனைத்திந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தின் மேனாள் துணைத் தலைவர் திரு வி. குமரேசன். ஒரு வங்கி அதிகாரியாகவும் ஒரு வங்கித்துறை சார்ந்த சங்கத்தோட துணைத் தலைவர், மேனாள் துணைத் தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் இன்றைக்கி வங்கிகளோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அதையெல்லாம் தாண்டி மத்திய அரசோட கொள்கை முடிவுகள்னால வங்கிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்கள் எவ்வளோ தூரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அனைத்திந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தின் மேனாள் துணைத் தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு சங்கத்தோட முன்னாள் துணைத் தலைவராகவும் வங்கிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஓய்வு பெற்ற முதுநிலை மேலாளராக பணிபுரிஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி வங்கிகள் அப்படின்னும் போது மக்களோட சேவை, அவங்களோட தேவை அப்படின்ற ஒரு இது கருத்துக்காக எவ்வளோ தூரம் பாடுபடுறாங்கன்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பல வருடங்களாக அதில் நீங்கள் ஓய்வு பெற்றிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுடைய காலகட்டம் அப்படிங்கிற போது இந்த பணி எப்படி இருக்கும், பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வங்கிகள் எப்படி செயல்பட்டு இருந்துச்சு, இன்றைக்கி நிறைய தனியார் மயமாக்கல் கொள்கை முடிவுகள் மத்திய அரசு எடுத்திருக்கிற கொள்கை முடிவுகள்னால இந்த பொதுத்துறை நிறுவனம், பப்ளிக் செக்டார்ஸ் இதெல்லாமே மூட ஒரு சூழலுக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. வங்கிகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகப்படியான பயம் என்னன்னா, மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மை, பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு வரும்போது இங்கே போட்டால் நம்மளுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூழல்ல இன்னைக்கு அதெல்லாம் மாறி போனால் அதன் விளைவுகள் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்றைய சூழல்ல இன்னைக்கு பல செய்திகள் நம்ம பார்த்துட்டு வரோம். வங்கியில் வந்து நிறைய ஊழல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை நம்மளுக்கு என்ன ஒரு விளைவுகளை கொண்டு போக போகுது இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு சார். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வங்கிகள் அதோட மக்களோட நம்பகத்தன்மை இதெல்லாம் பேசும்போது, வங்கிகள் அப்படிங்கிறது முன்னாடியிலிருந்து எனக்கு ஒரு காலகட்டத்தில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னு வரும்போது தான் அந்த நம்பிக்கை இன்னும் கூடுதலாச்சு.
நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட எவ்வளோ தூரம் வேணாலும் பேங்க்கில் பணத்தை போடுறாங்க, எடுக்கிறாங்க. பல பயன்பாடுகள் சரியான முறையில் நடந்துட்டுருக்கு. அப்படின்னாலும் அதற்கே ஒரு சிக்கல் வரக்கூடிய ஒரு சூழலில் தேசியமயமாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? அதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம் சார். இன்றைக்கு வங்கிகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பொதுத்துறை வங்கிகள் இன்றைய நிலையை எட்டியிருப்பது ஒரு சாதாரணமான ஒரு செயல் அல்ல. அரசின் கொள்கை முடிவு, அதில் பணியாற்றிய பணியாளர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்று சாதாரண வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. பல்வேறு கட்டங்களை தாண்டித்தான் இன்றைக்கு பொதுத்துறை வங்கிகள் இன்றைய நிலையை எட்டியிருக்கின்றன. பொதுமக்களின் நம்பிக்கைக்குரிய வங்கி பொதுத்துறை வங்கி. ஆரம்பத்தில் இந்த நிலை கிடையாது என்று சொல்வதை விட வங்கிகள் எல்லாம் தனியார் மயமாகத்தான் இருந்தன. நான் சொல்வது 1960களில் பொதுவாக வங்கி சேவை என்பதே பணம் ஒருத்தவர்கிட்ட இருக்கும். ஆனால் அந்த பணத்தை எதில் முதலீடு செஞ்சு பெருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டங்கள் அவருக்கு அதுக்குரிய ஆற்றல் கூட இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் சில பிரிவுகளுக்கு பணம் தேவைப்படும். பணம் இருக்கிறவங்க கிட்ட வாங்கி பணம் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இணைப்பு பாலமாக இருக்கிறதே வங்கி பணி. இந்த பணியை வந்து தனியார் வங்கிகள் தான் ஆரம்பத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1960களில் வரும்போது நாட்டினுடைய வளர்ச்சி, முழுமையான வளர்ச்சி என்பது மேல்தட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய அளவிலே வங்கி சேவை பயன்பட வேண்டும். அந்த பொதுமக்கள் பணம் பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் 1969இல் 14 வர்த்தக வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. நாட்டுடைமையாக்கப்பட்டன என்றால் முழுவதும் தனியார் வயமிடமிருந்து 100க்கு 100 அரசு வசமாக முழுவதும் அரசுக்கு சொந்தமான வங்கிகளாக மாற்றப்பட்டன. ஏன் அரசுகள் என்றால் அரசு நினைக்கின்ற காரியத்தை அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் எளிதாக நடைமுறைப்படுத்தி விடலாம் என்ற நோக்கத்தில் தான். இது முதல் கட்டம். இதில் நல்ல முன்னேற்றம் வந்ததை ஒட்டி 1980களில் மேலும் ஒரு 6 வர்த்தக வங்கிகளை, தனியார் வங்கிகளை நாட்டுடைமையாக்கினார்கள். மொத்தம் சொல்ல வேண்டுமானால் 20 வர்த்தக வங்கிகள். இதற்கு முன்னாலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது முழுவதும் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியாக இல்லை, பொதுத்துறை வங்கி. பெருமையான பங்குகளை அரசு வசம் இருந்தது, அது பொதுத்துறை வங்கி. இந்த 20 வங்கிகள் முழுவதும் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள். இந்த நாட்டுடைமையாக்கப்படுவதற்கு முன்பாக அந்த வங்கி கிளை இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தின் நிழலில் கூட பொதுமக்கள் நடக்க முடியாத, அடித்தள மக்கள் நடக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்படி இருந்தால் வங்கி சேவை என்பது முற்றிலும் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த நிலையில் இருந்து இன்று பாமர மக்களும் வங்கிக்கு சென்று கணக்கு தொடங்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கியது அந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள். அதை தொடர்ந்து பின்னாடி வங்கியில் ஏற்பட்ட மாற்றங்கள். கண்டிப்பா சார். இப்போ இந்த நல்ல வளர்ச்சி வந்தது. கடன் வழங்க வேண்டும் என்றால் எந்த திட்டத்திற்கு வழங்க வேண்டும் என்று அரசே முடிவெடுத்தது. நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் என்று சொல்லும் பொழுது முன்னுரிமை கடன்கள், விவசாயம், சிறுதொழில், மொத்த கடன் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 40 விழுக்காடு இதுக்கு கொடுக்கணும் அப்படின்றது விதிமுறைகள் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டன. 100 ரூபாய் கொடுத்தோம்னா அதில் 18% விவசாய காரியங்களுக்கு இருக்கணும். இந்த விதிமுறைகளை அந்த வங்கி மீறிச்சுனா, நாட்டுடைமையாக்கப்பட்டவங்கன்னா லைசன்ஸ் தரமாட்டாங்க, புது கிளை துவங்குவதற்கு லைசன்ஸ் தரமாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் இருந்து நல்ல வளர்ச்சி அனைவரும் வங்கிகளுக்கு சேர்ந்த நம்பகத்தன்மை என்று சொன்னீர்களே, அதை மக்களிடம் உருவாக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க வங்கியில் பணிபுரியக்கூடியவர்கள். அரசும் திட்டமும் அதுக்கு ஏதுவாக இருந்தது. இப்படிப்பட்ட நிலையிலிருந்து 1990 தான் விரும்பத்தகாத ஒரு திருப்பு முனை என்று சொல்ல. கண்டிப்பா அதுதான் சார். இப்போ கேட்கணும், அந்த இப்போ பேங்கிங் நேஷனலைஸ் ஆனது 67 அப்படின்னாலும் 80 வரைக்குமான அந்த வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி. மக்களோட சேவைன்னு பார்க்கும்போதும் மக்களோட பயன்பாடுகள் அதிகமாக இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை கிரியேட் பண்ண ஒரு சிஸ்டம்
இந்த குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் இந்த பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல், ஒரு த்ரெட்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான போராட்டங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், கொள்கை முடிவுகள்னால வங்கிகள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுச்சு? 1990 வரைக்கும் நம்ம நாட்டுக்கு தேவையான திட்டங்களை தீட்டி நமது அரசு கட்டுப்பாட்டில் உள்ள வங்கிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் ஒரு முடிவு அரசு வசம் இருந்தது. 1990க்கு முன்னாடி 90ல் விரும்பத்தகாத திருப்புமுனை, எதிர்மறை விளைவுகளை உருவாக்கக்கூடிய திருப்புமுனை, உலகத்தரத்திற்கு வங்கிகளை உயர்த்துகிறோம் என்று சொல்லி பொருளாதார இறையாண்மையை நமது கையிலிருந்து உலக வங்கிக்கு, இன்டர்நேஷனல் மானிட்டரி உலக நிதியத்திற்கு அளித்து அதனுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்படுகின்ற வகையிலே அந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் செயல்பட தொடங்கின. ஏன்னா அதனுடைய உள்ளார்ந்தது என்னன்னா தனியார் மயமாக்க வேண்டும். தனியார் மயம் என்பதால் அரசு விரும்புகின்ற காரியங்களுக்கு கடன் தர முடியாது, நேரடியாக சொல்லவில்லை. அந்த விதிமுறைகள் தளர்த்தப்பட்டன. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் கொடுக்காத வங்கிகளும் புதிதாக கிளைகள் துறப்பதற்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டது. கணக்கியல் கோட்பாடு என்று சொல்லி இந்த மண்ணுக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த வங்கி சேவைக்கு முற்றிலும் பொருந்தாத விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. ஒரு உதாரணம் என்ன சொல்றேன்னா, ஒரு கடனே வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கடனை திருப்பி கட்ட முடியலை அப்படின்றது வில்ஃபுல் டிஃபால்ட்னு இருக்கும். அதில் வருமானம் சம்பாரித்து கட்ட முடியாமல் இருக்கும். சில காரணங்கள் அவங்க சக்திக்கு மீறிய சில நிகழ்வுகளால் கட்ட முடியாமல் இருக்கும். அதனால் அவங்கள குறிப்பிடும் பொழுது அவங்க சக்திக்கு மீறி கடனை கட்டாமல் இருக்கிறவங்களும் வில்ஃபுல் டிஃபால்ட் சொல்கிற ரெண்டு பேரையும் ஒரே விதமாக நடத்தக்கூடிய ஒரு சூழல் கணக்கியல் கோட்பாடு. புத்தகத்தை மாத்திரத்தையும் பார்க்குறது, புத்தகத்தை மாத்திர பணம் வந்தால் வருவாய் ஈட்டக்கூடிய கடன், பணம் வரலன்னு வச்சுக்கோங்க வருவாய் ஈட்டா கடன், நான் பெர்ஃபார்மிங் அசெட். இப்படி நடைமுறைக்கு ஒவ்வாத அந்த கணக்கியல் கோட்பாடுகளை உலகத்தரத்திற்கு உயர்த்துவதாக நினைத்து கொண்டு உண்மையிலே நமது வங்கிகளை ரொம்ப தாழ்த்தி அதனுடைய செயல்பாட்டை மட்டுப்படுத்துகின்ற வகையிலே தான் அந்த செயல்பாடுகள் துவங்க ஆரம்பித்தன. தனியார் மயம் என்று நேரடியாக சொல்லிவிட முடியாது. முழுவதும் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் என்ற நிலையிலிருந்து படிப்படியாக ஒரு 10 விழுக்காடு தனியார் பங்குகள் கொடுக்கலாம், 20 விழுக்காடு கொடுக்கலாம், 30 விழுக்காடு என்று சொல்லி அதிகபட்சம் 51 விழுக்காடு, பாதிக்கு மேல் அரசு வசம் இருந்தாலே போதும், மீதி அனைத்தும் தனியார் வயம் கொடுத்து விடலாம் என்று நாட்டுடைமையாக்கப்பட்ட 100க்கு 100 அரசின் கட்டுப்பாடில் அந்த உரிமை கட்டுப்பாடு இருந்த நிலையிலிருந்து பொதுத்துறை வங்கிகள் என்ற நிலைக்கு மாறியதுதான் 1990லிருந்து நடைபெற்ற ஒரு மாபெரும் மாற்றம். கண்டிப்பா சார். இந்த மாற்றத்தோட விளைவுகள் இன்னைக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்றது பல சம்பவங்கள் இன்னைக்கு நமக்கு காட்டிட்டு இருக்கு. அப்படின்னாலும் இது ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சில விஷயங்களோட கூட நம்ம பார்க்கணும். இந்த அளவுக்கு கிரெடிபிலிட்டி இருக்கிற ஒரு வங்கி சேவை அப்படிங்கிறத 2007 இன்னைக்கு பிரைவேட் கையில் நம்ம போகிறோம், உலக அளவுக்கு போகிறோம் அப்படின்னும் போது 2007 அந்த ரெசெஷன் பீரியட் வந்தபோது உலக வங்கிகள் அமெரிக்காலாம் வங்கித்துறை எல்லாம் எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளுக்கு போனாங்க, மற்ற நாடுகளும் பார்த்தோம். ஆனால் அந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பாதிப்பு பெரிய அளவில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை. இன்ஃபேக்ட் நம்ம பாதிக்கலைன்னு கூட சொல்லலாம். அதற்கு இந்த கட்டமைப்பு ஒரு காரணமாக இருந்திருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? காரணமாகத்தான் இருந்தது. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தளவிலே ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் அது வங்கியை ஒதுக்கிவிட்டு பார்க்க முடியாது. ஏற்கனவே சொன்னேன் கணக்கியல் கோட்பாடு என்று சொல்லி, அது விரும்பத்தகாத கோட்பாடு தான். அது இந்த நாட்டை பொறுத்தளவிலே ஜனத்தொகை அதிகம். இந்த நாட்டிலே இருக்கிற ஒரு வங்கி கிளைகளின் எண்ணிக்கை மாதிரி உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. ஒரு விதிமுறை மாற்றம் என்பது அவ்வளவு விரைவாக வந்துவிடாது. ஆனால் இவ்வளவு வங்கி கிளைகளை வைத்துக்கொண்டு மற்ற நாடுகள் எல்லாம் நீண்ட ஆண்டுகள், 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு தான் அந்த கணக்கியல் கோட்பாட்டுக்கு தங்களை பழக்கப்படுத்தி கொண்டன. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவிலே அந்த 90க்கு பின்னாடி 2 ஆண்டுகளில் அந்த கணக்கியல் கோட்பாட்டுக்கு தங்களை தகவமைத்துக் கொண்ட ஒரு சிறப்பு இந்த இந்திய வங்கித்துறைக்கு உண்டு. இந்த 2008 என்று சொன்னீங்களே, அமெரிக்க பொருளாதார சரிவு,
அதை பொறுத்தளவிலே 2008 என்பது ரொம்ப பின்னாடி வருது. அமெரிக்காவில் தாக்கம் ஏற்பட்டதுன்னா அதனுடைய பாதிப்பு அனைத்து நாடுகளிலும் இருந்திருக்கும், அனைத்து நாட்டு வங்கிகளிலும் இருந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவிலே வரவில்லை. காரணம் என்றால் இங்கு பொதுத்துறை வங்கிகள் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனுடைய தாக்கம் தெரியாத அளவிலே அது பொதுத்துறை வங்கிக்குள்ள கூட ஒரு சிறப்பு. எத்தனையோ நாட்டு பொருளாதாரங்கள் சீரழிந்திருக்கின்றன. 2007 மட்டுமல்ல, அதற்கு முன்பாகவே பல்வேறு பொருளாதார அமெரிக்க நாட்டை பொறுத்தளவில், இங்கிலாந்து நாட்டை பொறுத்தளவில் பொருளாதார சரிவு ஏற்படும் போது அதனுடைய பாதிப்பு மற்ற நாடுகளில் இருந்து அந்த பாதிப்புகள் இந்த நம்ம நாட்டிற்கு ஏற்படாத வகையில் பாதுகாத்த ஒரு மாபெரும் பொறுப்பு இந்த பொதுத்துறை வங்கிகளுக்கு உண்டு. இன்னைக்கு இந்த பப்ளிக் இஷ்யூ, இந்த ஷேர்ஸ் இதிலெல்லாம் வந்து 51% போகணும் அப்படின்னு சொல்கிற லெவலில் போகும்போது தனியார் எல்லாம் உள்ளே வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் இன்றைக்கி நம்ம முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் பார்க்குறோம். பல கோடிகள் வங்கி கடன் வாங்கிட்டு இங்கேருந்து வெளியேறி போனவங்களை பார்க்குறோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நிரவ் மோடி அவர்களோட 11,000 கோடி ஊழல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு? அந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகும் அதிகப்படியான ஒரு நடவடிக்கைகள் தீவிரம் காட்டப்படலைன்னும் போது இனி வங்கிகளோட நிலைப்பாடு எப்படி போகுமோ அப்படின்னு பொதுமக்கள் மத்தியிலையும் அச்சம் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் இது ஊழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இதே தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குமோன்னு பல வங்கிகளில் எல்லாரும் போய் அவங்க டெபாசிட்ஸை திருப்பி எடுக்கிறதும், அங்கே ஊழியர்களை பார்த்து எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்குறது, இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? நிச்சயமா இந்த இதில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வங்கியில் அண்மை காலமாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மோசடிகள் என்பது 2 விதமாக பார்க்க வேண்டும். மோசடி செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அது யாராக இருந்தாலும், வாடிக்கையாளராக இருந்தாலும், வங்கியிலே பணிபுரியக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டும். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் அந்த மோசடி நடைபெறுவதற்கு ஏதுவாக அந்த சிஸ்டம், அந்த வங்கியின் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதில் என்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும்? அந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தால் இந்த மோசடிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் குறைந்திருக்கும், இல்லாமலே கூட போயிருந்திருக்கும். அப்படிப்பட்ட செய்திகள் நிறையாக இருக்கிறது வங்கிகளை பொறுத்தளவிலே. ஒரு தவறு நடந்ததற்கு பின்புதான் விதிமுறைகள் செம்மைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இந்திய வங்கித்துறையிலே இருக்கிறது. அது யார் பொறுப்பேற்க முடியும்? அரசு, ரிசர்வ் பேங்க், மத்திய அரசு, அவர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். இது மாதிரி இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மோசடியை பொறுத்தளவிலே. நீங்கள் குறிப்பிட்டு சொல்வது நிரவ் மோடி அவர்களுடையது. அது வெளிநாட்டு பண பரிவர்த்தனையில் பொதுத்துறை வங்கியிலே பொறுத்தவரை கணினிமயமாக்கப்பட்டது ரொம்ப காலமாகவே இருக்கிறது. வெளிநாட்டு பரிவர்த்தனையை பொறுத்தளவிலே அந்த கம்ப்யூட்டர், அந்த பேக்கேஜுக்கு வந்து ஸ்விஃப்ட்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் நம்ம நாட்டு டிரான்சாக்ஷனுக்கு கம்ப்யூட்டர் பேக்கேஜ் வந்துட்டு கோர் பிரான்ச் சொல்யூஷன், சிபிஎஸ் என்று சொல்வார்கள். இந்த ரெண்டையும் இணைத்து அதை மேற்பார்வை செய்யக்கூடியவர்கள், ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய பேக்கேஜ் இல்லை. அது இருந்திருந்தால் இந்த மோசடி வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இல்லாமலே போயிருக்கும். ஈஸியாக கண்டுபிடித்திருக்கலாம் ஆரம்பத்திலே. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். இதில் பொதுத்துறை வங்கின்னு வரும்பொழுது ஏன்னா பணிப்பழுன்னு இருக்குமா, பணிப்பழு இருக்குது. பல்வேறு பணிகள் வந்துட்டு பொதுத்துறை வங்கியிலே பொறுத்தவரையில் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் செய்து வருகிறார்கள். டெபாசிட் கலெக்ட் பண்ணணும், கடன் கொடுக்கணும், மற்ற சேவைகள் தரணும் அப்படின்னு வரும்பொழுது பழு அதிகமாக இருக்கும் பொழுது அன்னைக்கு வேலையை முடித்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் உங்களுக்கு. அதுக்கு மேலே அதை செம்மைப்படுத்த வேண்டும் என்பது அடிப்படை நிலையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களால் அது ஒன்றும் சொல்லவே முடியாது. அது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், ரிசர்வ் பேங்க் அவர்கள்தான் அதை முனைப்பு காட்டி வங்கிக்கு என்னென்ன தேவை, இந்த மோசடியை பொறுத்தளவிலே நடக்காமல் இருக்கணும் அப்படின்றது ஒன்று. நடந்ததுக்கு பின்னாடி எச்சரிக்கையாக இருந்தாங்களா? வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாரே, குதிரை போனதுக்கு பின்னாடி அந்த லாயத்தை பூட்டுறதுல என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்றது மாதிரி அரசு சொல்கிறாங்க. அந்த மோசடி நடந்திருக்கக்கூடாது, நடந்ததுக்கு பின்னாடியாவது வந்துட்டு இது என்ன ஒரு எஃபெக்டிவாக வந்துட்டு அது செய்யணும் அப்படின்றது இல்லையே. அப்போ விதிமுறைகள் இவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டு பொதுத்துறை வங்கிகளை குறை சொல்கிறதுல என்ன ஆயிட முடியும்? வெளிநாடு போகாமல் தப்பிச்சிருந்தால் ஓரளவுக்கு அந்த இழந்த பணத்தை மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் சட்டம் கொண்டு வரேன் அப்படின்றது வந்துட்டு எந்த வகையில் நியாயம் சொல்ல முடியாது. அது உரிய விளைவுகளை தருமா அப்படின்றது மாதிரி இருக்கு.
கண்டிப்பா அது அந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தாலும் இந்த இழப்புகளுக்கான பதில் யார் பொறுப்பேற்பாங்கன்ற ஒரு கேள்வி. இப்போ வங்கியில நம்ம ஒரு எஜுகேஷன் லோனோ ஒரு ஹவுசிங் லோனோ ஏதோ ஒரு லோன் ஒரு சாமானியர் வாங்குறாங்க அப்படின்னா 2-3 மாதங்கள் அதை தவணை கொடுக்கல அப்படின்னும் போது கடுமையான நடவடிக்கைகளை வங்கிகள் எடுக்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு 1000 கோடிகளுக்கு மேலே போன ஒரு விஷயத்த இப்போ இந்த வங்கி இதை எப்படி ஈடுகட்ட போகிறாங்க, இந்த வங்கியோட இந்த ரெவென்யூவை எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும், யாரும் கிட்ட இருந்து எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பயமும் வருது. இது ஒரு பக்கம் முன்னால் நான் ஆரம்பத்திலே கேட்டேன். இன்றைக்கும் மக்கள் மத்தியில் அந்த வங்கிக்கு போனாங்கன்னாலே குறிப்பிட்டு சொல்கிற இந்த ஒரு வங்கிக்கு போகும்போது இங்கே இருக்கிற எல்லா டெபாசிட்ஸையும் நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்கள் கணக்கு எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வேறேன்னு போகிறோம். ஒழுங்காக நல்லபடியாக வேலை செய்கிற அதிகாரிகள் கூட இன்னைக்கு ஒரு தலை குனிஞ்சு இருக்கிற ஒரு சூழலையும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நிச்சயமா இதுல ஆரம்பத்திலிருந்து தேவைப்படக்கூடிய விதிமுறை மாற்றங்கள், மோசடி நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்பதை விடுத்து மோசடி நடைபெற்றதற்கு பின்பாக அந்த மோசடி நடைபெற்ற அந்த வங்கி கிளையின் மேலாளர் 5 வருஷம் அந்த பிரான்ச்சில் இருந்தார். தவறுதான். 3 வருஷத்துக்கு மேல வச்சிருக்க கூடாது. 3 வருஷத்துக்கு மேல் நீடிக்க விட்டது யாரு அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும். ஆனா என்ன இப்ப நடக்குது அப்படின்னா, அதாவது பொதுத்துறை வங்கிகளில் அதில் பணியாற்றக்கூடிய ஒரு பணியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இல்லை. யார் 3 வருஷம் முடிச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் மாறுதல் செய்யக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. பொதுவாக மாறுதல்ன்றது எப்போ நடக்கும், அந்த நிதியாண்டு முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் நடக்கும். இப்போ இடையில மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பணியாளர்கள் எங்க போவாங்க, அவங்க பிள்ளைகள் படிப்பு இருப்பிடம் இந்த இதெல்லாம் இருக்கும்ல. அதே விதிமுறைகள் ஒன்று வச்சா குடும்பி அடிச்சா மொட்டை அப்படின்றது மாதிரி மோசடிகள் நடைபெறுவதற்கு ஏதுவாக சில பணியாளர்களை நீண்ட நாட்கள் வைத்துவிட்டு மோசடி நடைபெற்றதற்கு பின்பாக அனைவரையும் மாற்ற வேண்டும் என்று மிட் இயர், ஏன்னா அந்த நிதியாண்டு முடிந்ததற்கு பின்பாடு மாற்றிவிடலாமே. இன்னமும் அந்த கொள்கை முடிவுகளை பொறுத்தளவிலே கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றது மாதிரி தெரியவில்லை. இப்போ தேசியமயமாக்க வங்கிகள்னால தான் நம்ம ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ரெசெஷன்லேருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சூழல்ல அது நல்ல விஷயம் அப்படின்னாலும் இன்னைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாமல் ப்ரைவேட்டைசேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு அரசு கையில் எடுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு படிப்படியாக இந்த நிலையை மர்ஜர்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வங்கிகள் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்படுது, அதுக்கப்புறம் நாளைக்கு அதை தனியார் மயமாக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய சூழலில் இந்த மாதிரியான ஒரு போக்கு என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்? இல்லைம்மா, இது ஏதோ இந்த மெர்ஜர் அண்ட் இந்த தனியார் மயமாக்குதல் அப்படின்றது அரசு முனைப்பு காட்டுவது இப்பொழுது அல்ல, அந்த 90 தாராளமயத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், வேற ஒன்று வேணாம். வங்கியில் குறைந்தபட்சம் ஒரு சீர்திருத்தம் பண்ணா போதும். கடந்த கால தவறுகள் அந்த அனுபவத்திலிருந்து பாடம் கற்றாலே போதும். நல்ல கொள்கை முடிவுகளை அரசு மேற்கொள்ள முடியும். 90ல் தாராளமயம் வந்துருச்சு. 93ல் அந்த 20 நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் ஒரு வங்கி நியூ பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருந்தது. அதை இன்னொரு பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மெர்ஜ் பண்ணாங்க. மெர்ஜர் அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம எல்லாமே அரசுடைமையாக்கப்பட்ட வங்கி அப்படின்றது மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இது தனியார் வங்கிகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் உருவாக்கப்பட்டு அதுக்குன்னு ஒரு பேங்கிங் கல்ச்சர், அரசுதான் ஓனர், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அந்த பேங்கிங் கல்ச்சர் மெர்ஜ் ஆகும்போது எதிர்பார்க்கின்ற விளைவுகள் வராது. அந்த 2 வங்கிகள் இணைந்து எதிர்பார்த்து விளைவுகள் வரவில்லை. அதிலிருந்து பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பாடம் பெற்றது மாதிரி தெரியல. இன்னமும் மெர்ஜர் மெர்ஜர் மெர்ஜர், தனியார் மயம் தனியார் மயம். வேற ஒன்றும் இல்லை. அரசுடைமையாக்கப்பட்ட பொதுத்துறை அரசே 51 விழுக்காடு பங்கு இருக்கும் பொழுதே கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ், நிறுவன வாடிக்கையாளர்கள் இவ்வளவு மோசடி பண்ணலாம் அப்படின்னு வரும்போது முழுவதும் தனியார் மயமாகிவிட்டால் மோசடியின் அளவு எப்படி இருக்கும்? தனியார் ஆனால் நெருக்க தனியார் மயம் ஆக்க மாட்டோம் அப்படின்னாங்க. 51 விட்டு குறைஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் இன்னொன்று சொல்லணும். அந்த கணக்கியல் விதின்னு வரும்போது மூலதன வலு விகிதம்னு சொல்லி ஒரு குறைஞ்சபட்சம் இருக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு விதிமுறை இருக்குது. ஏன்னா நிறைய லோன் தர்றாங்க. ஒரு மூலதனம் அப்படின்போது மூலதனம் குறைவாக இருக்குது. மூலதனம் யார் கொண்டு வருவாங்க? உரிமையாளர்களே கொண்டு வரணும், அரசு தான் கொண்டு வரணும்.
ஆனால் அந்த விதிமுறைகளே நம்ம நாட்டுக்கு பொருந்தாத விதிமுறைகளாக இருக்குமா? மூலதனத்தை வச்சதே வங்கி சிறப்பாக செயல்படுன்ற அவசியம் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்ல வரேன். வங்கிகளை பொறுத்தவரை குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது. லாபம் ரொம்ப குறைஞ்சி நட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது வெளிநாட்டிலலாம் அப்படி பார்க்க முடியாது. அவங்களாம் பேங்க் அப்படின்றது ஒரு அலுவலக பணின்றது மாதிரி கருதி தான் பணியாற்றுவாங்க. நம்ம வங்கி நட்டத்தில் இருக்குன்னு சொல்லி அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் தங்களுக்கு கிடைத்த சலுகைகளை சரண்டர் செய்தார்கள். எனக்கு அந்த பெனிஃபிட் வேண்டாம், ஏன்னா நம்ம வங்கி லாபம் சம்பாதிக்கட்டும். உண்மையிலே மூலதனம்ன்றது பணம் கிடையாது, அதில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் தான் மூலதனம். அப்படி தியாகம் பண்ணித்தே இது வேலை பார்க்குற இடம் ஒரு குடும்பம் மாதிரி. ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டால் சில தேவைகள் வசதிகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம். எடுத்துக்காட்டுக்காகத்தே சொன்னேன், ஒவ்வொரு பேங்க்ல இருக்க பணியாளர்களும் அப்படி குறைச்சிக்கிட்டதே வங்கிக்காக பாடுபட்டுருக்காங்க. இப்போ அந்த விதிமுறைகளை மாற்றன்னு நினச்சா மாற்றலாம். அது தேவையில்லாமல் நம்ம நாட்டுக்கு பொருந்தாத விதிமுறைகளை இப்போ மூலதனம் பத்தலை அப்படின் போது அண்மையில் அரசு ஒரு ரீகேபிட்டலைசேஷன் இன்ஃபியூசிங் கேபிட்டல் அப்படின்றது மாதிரி தர்றது. எப்படி தர்றதுன்னா சொந்த பணத்தை தரணும். ஆனால் என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா கடன் பத்திரங்களை வெளியிடுறது. அந்த கடன் பத்திரங்களில் யார் முதலீடு செய்வாங்கன்னா வங்கி பணத்தை அதை முதலீடு செய்வாங்க. வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள் முதலீடு செய்யும். அந்த பணத்தை வாங்கி மறுபடியும் அது மூலதனமாக கொடுக்கறது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? இது கணக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரியே இருக்குள்ளே உண்மையிலேயே மூலதனம் வர்றது மாதிரி கிடையாது. இது மாதிரி நிறைய இது இருக்குது. அதான் லாபம் சம்பாதிச்சாத்தே வங்கி சிறப்பாக செயல்படுது அப்படின்றது ஏற்புடையது. ஆனால் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாத்தையுமே மட்டுப்படுத்துகின்ற வகையிலே தான் விதிமுறைகள் இருக்கு. விதிமுறைகள் மாற்றப்பட வேண்டும். அதுக்கு எந்த ஆரம்ப காலத்திலிருந்தே எந்த அரசும் முனைப்பு காட்டவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த விதிமுறைகளை கடுமையாக நடைமுறைப்படுத்தி வங்கியின் செயல்பாட்டை முடக்குகின்ற வகையிலே தான். அதான் விதிமுறைகளை நடைமுறைக்கு ஒவ்வாத விதிமுறைகளை உருவாக்கி விட்டுறது. நீ லாபம் சம்பாதிக்கலை, அதனால உடனே தனியார் மயமாக்குறோம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கால் த டாக் மேட் அண்ட் ஷூட் இட். அது மாதிரி நீ லாபம் சம்பாதிக்கலை, நீ சரியாக செயல்படலை, செயல்படுறதுக்கான சூழலை அரசே உருவாக்கலை. அதனுடைய கொள்கைகள் அது மாதிரி இல்லை. டிமானிட்டைசேஷன், ஏதோ பணமதிப்பு நீக்க நடவடிக்கைன்னு ஆரம்பித்து அந்த கருப்பு பணத்தை ஒழிக்கணும், முடக்கணும் அப்படின்றது மாதிரி கவர்மெண்ட் முடிவெடுக்குது. முடிவெடுத்து புழக்கத்தில் இருக்க 1000 ரூபா 500 நோட்டு எவ்வளவு இருக்கோ அதை முடக்கணுன்றது மாதிரியே நோக்கம். அது முடங்கியாச்சுன்னா அந்த கருப்பு பணம் வெளியே வராது அப்படின்ட்டு. ஆனால் முடக்கின பணமெல்லாம் பேங்க்கு வந்துடுது. அப்புறம் என்ன கருப்பு பணத்தை ஒழிக்கிறது? இந்த ஒரு பெரிய எக்ஸசைஸுக்கு பொதுத்துறை வங்கிகள் தான் பயன்படுத்தப்பட்டன. அந்த 3-4 மாதம் வங்கியில் எந்த பணியுமே நடக்கலாமா? எந்த பணியுமே நடக்கலை. முழுவதும் அந்த பணத்தை வாங்கி மாற்றி கொடுக்கறது மாதிரி தான் நடந்தது ஒழிய 4 மாதம் இருந்ததுன்னா அந்த பேங்க் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், என்ன லாபம் சம்பாதிக்க முடியும்? இதுக்கு மாத்திரம் பொதுத்துறை வங்கிகள் வேணும், தனியார் வங்கிகளை பயன்படுத்த மாட்டாங்க. எப்போ தேவைப்படுதோ பொதுத்துறை வங்கிகளை பயன்படுத்திக்கிடுவாங்க. ஆனால் மற்ற ரூல்ஸை பொறுத்தளவில் நீ லாபம் சம்பாதிக்கலை அப்படின்னு சொல்லி எப்படி தனியார் மயமாக்கணும், மெர்ஜர் பண்ணணும். பெண்களுக்காக ஒரு தனி வங்கியே தொடங்கினாங்க யூபிஏ கவர்மெண்ட்டில். அதை தொடர்ந்து நடத்த முடியாமல் அதையும் மெர்ஜர்ன்ற பேரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இப்போ சேர்த்துட்டாங்க. அதனால் வளர்ச்சி என்பது சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய அரசு வளர்ச்சியை பின்னோக்கி சொல்ல போகின்ற வகையிலே தான் வங்கியின் செயல்பாட்டை முடக்கி வருகின்றன. நிச்சயமா சார், மத்திய அரசாங்கத்தோட பல கொள்கை முடிவுகள் அதெல்லாம் 90களிலேயே தொடக்கம் அப்படின்னாலும் அதோட உச்சபட்சமான விளைவுகளை இன்றைக்கி நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கோம். இதற்கான ஒரு பிரச்சனை போது அடிப்படையில் சில மாற்றங்களை சரியான முறையில் பண்ணாலே இதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி அந்த பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வங்கி அது சார்ந்த பிரச்சனைகள் ஊழியர்கள்னு வரும்போது எல்லா விஷயங்களையும் பற்றி நம்ம இந்த 25 நிமிஷத்தில் பேச முடியாது. பட் அடிப்படையில் எதற்காக எந்த நோக்கத்தில் நேஷனலிஸ்ட் பேங்க்ஸ் அப்படின்றது ஒரு சிஸ்டம் உருவானது, ஆனால் அதோட நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாறி போனால் இதோட விளைவுகள் எவ்வளோ தூரம் மோசமானதாக அமையும் அப்படின்னு சில விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.
நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம்முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நாம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு இந்தியாவினுடைய உடனடி தேவைகள் எவை என்று பார்த்தால், ஒன்று சமூக நீதி, இன்னொன்று மாநில சுயாட்சி என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த இரண்டும் இன்றைய மிக பெரும் தேவைகளாக இருக்கின்றன. சாதியின் பெயரால் சமூக அநீதிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. பெரியார் மண் என்று நாம் சொல்லுகிற தமிழக மண்ணிலேயே கூட ஆணவ சாதி கொலைகள் இன்றைக்கு நடைபெற தொடங்கி இருக்கின்றன, எண்ணிக்கையில் கூடிக்கொண்டிருக்கின்றன. அதுபோல முற்றும் முழுவதுமாக மாநில சுயாட்சிக்கு முழு கேடும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மாநில சுயாட்சி முழக்கங்கள் பல்வேறு இடங்களிலே கேட்கின்றன. ஆனால் இன்னமும் மாநில சுயாட்சிக்கான முன்னெடுப்புகள் நம்மிடத்திலே போதுமானவையாக இல்லையோ என்கிற கவலை வருகிறது. இதில் நாம் இரண்டாக பிரித்து பார்க்கலாம். இவை இரண்டும் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களோடும் தொடர்புடையவை என்றாலும் நாம் சமூக நீதியை தமிழக அளவில் தனித்து கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மாநில சுயாட்சி என்பதை மற்ற மாநிலங்களோடும் இணைந்து இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போதுதான் மத்திய அரசின் மீது நம்மால் ஒரு அழுத்தத்தை செலுத்த முடியும். மாநில சுயாட்சி ஏறத்தாழ பழைய அரசியல் நிர்ணய சபையினுடைய சட்டத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருந்த ஒன்றுதான். அதுவும் எந்த அடிப்படையில் என்றால், ஒரு நெகிழ்ச்சியான கூட்டமைப்பு, எ லூஸ் ஃபெடரேஷன் என்கிற முறையிலே தான் அது சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதில் திடீரென்று ஒரு மாற்றம் 1947 ஜூன் 3க்கு பிறகு வந்து சேர்ந்தது. எனவே மாநில சுயாட்சியை நாம் அந்த இடத்திலேயே இழக்க தொடங்கினோம். இன்றைக்கு மெல்ல மெல்ல அது இல்லாமல் துடைத்து எரியப்பட்டு விடுவதற்கான போக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாநில சுயாட்சிக்கு எங்கே அடி விழுந்தது? அதற்கு என்ன காரணம்? ஏன் நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே அல்லது இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே மாநில சுயாட்சிக்கு எதிரான அந்த கருத்துகள் எப்படி வலிமை பெற்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். 1920களில் ஏறத்தாழ காங்கிரஸ், முஸ்லீம் லீக், சோஷலிஸ்ட் கட்சி என்று இந்தியாவில் இருந்த பல்வேறு கட்சிகளும் இந்த மாநில சுயாட்சி கொள்கையைத்தான் முன்னிறுத்தின. அது 1947 வரைக்கும் கூட அது உயிரோடு இருந்தது, அது உயிர்ப்போடு இருந்தது என்று நாம் சொல்ல வேண்டும். எப்போது மாறுகிறதென்றால், முஸ்லீம் லீக் ஒரு முடிவை தெளிவாக எடுத்ததற்கு பிறகு வேறு வழியில்லாமல் பாகிஸ்தானை பிரித்து கொடுப்பது என்கிற நிலை வந்தபோதுதான் அது வெறும் பாகிஸ்தான் பிரிவினையாக மட்டுமில்லாமல் இந்திய மாநிலங்களின் சுயாட்சியை குறுக்குகிற இன்னொரு விதமாகவும் அது ஆகிவிட்டது. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தான் முதலாக இந்திய அரசியல் நிர்ணய சபை கூடுகிறது. 47 ஆகஸ்டிலே தான் விடுதலை வருகிறது என்றாலும், விடுதலையை கொடுத்து விடுவது என்று ஆங்கிலேயர்கள் முடிவு செய்ததற்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை என்று ஒன்று முடிவு செய்யப்பட்டு, அந்த நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் டிசம்பர் 9ஆம் தேதி 46வது ஆண்டு தொடங்குகிறது. அந்த கூட்டத்தில் முஸ்லீம் லீக் பங்கு கொள்ளவில்லை. இதுதான் முக்கியமான திருப்பம். முஸ்லீம் லீக் பங்கு கொள்ளாத ஒரு அரசியல் நிர்ணய சபை என்பது முழுமை பெறாது. காரணம், ஏறத்தாழ அன்றைக்கே 13-14 கோடி பேர் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். அவ்வளவு பேர் இருக்கிற போது, இன்றைக்கு இருக்கிற இந்தியாவினுடைய மக்கள் தொகையை விட அது மிக மிக குறைவானது. அவ்வளவு குறைவான தொகையிலேயே 10 கோடி பேருக்கு மேலாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் என்றால், அவர்களை புறந்தள்ளிவிட்டு எடுக்கப்படுகிற எந்த ஒரு முடிவும் இறுதியான முடிவாக இருக்க முடியாது. எனவே காங்கிரஸ் அவர்கள் வந்து விடுவார்கள் என்று காத்து கொண்டிருந்தது. முஸ்லீம் லீக் வரவில்லை. பிறகு டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது கூட்டம் தொடங்கி 5 நாட்களுக்கு பிறகு, இந்த இந்திய அரசமைப்பு சட்டம், எதிர்கால சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து நேரு அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். முஸ்லீம் லீக் வராத காரணத்தால் அந்த கூட்டம் எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றாமல் முடிந்து போயிற்று. மறுபடியும் 1948 ஜனவரியிலே அரசியல் நிர்ணய சபை கூடிற்று. அதிலும் முடிவு வரவில்லை. ஏப்ரலில் கூடிற்று. எந்த முடிவும் வரவில்லை. இதற்கு இடையில் அந்த கேபினெட் கமிஷன் என்று சொல்லுகிற பிரிட்டிஷாரினுடைய அமைச்சரவை தூதுக்குழுவின் முடிவை ஏற்று
1947 ஜூன் மாதத்தில் இந்தியாவில் ஒரு பெரிய திருப்பம் வந்தது. அதனை அன்றைக்கு வைஸ்ராயாக இருந்த மவுண்ட் பேட்டன் அவர்கள்தான் அறிவித்தார். இதனை நாங்கள் 2 நாடுகளாக சுதந்திரத்தை பிரித்து கொடுக்க முடிவு செய்திருக்கிறோம் என்று 1947 ஜூன் மாதம் 3ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் அறிவித்தார். அதற்கு பிறகு 2 அரசியல் நிர்ணய சபைகள் உருவாக்கப்பட்டன. ஒன்று எதிர்கால இந்தியாவுக்காக, இன்னொன்று எதிர்கால பாகிஸ்தானுக்காக. அப்போதுதான் மாநில சுயாட்சியின் தலையில் பேரிடி விழுந்தது என்று நாம் சொல்ல வேண்டும். லூஸ் ஃபெடரேஷன் என்கிற ஒரு நெகிழ்ச்சியான கூட்டமைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் தனியாக பிரிந்து இன்னொரு நாடாக ஆகப்போகிறது என்று எப்போது முடிவாயிற்றோ அப்போதே இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் அந்த நிர்ணய சபையில் வந்துவிட்டது. எல்லா அதிகாரங்களும் மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டன. மாநிலங்களினுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கப்பட்டன. இறுதியாக எஞ்சிய அதிகாரங்கள், த ரெசிடுவல் பவர்ஸ் என்பது எங்கே போக வேண்டும் என்கிற விவாதம் வந்த நேரத்தில் அதுவும் மத்திய அரசுக்குத்தான் என்று அங்கே கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த இடத்திலிருந்து மாநில சுயாட்சி என்பதே ஒரு பெயருக்கு சொல்லப்படுகிற கோட்பாடாக இருந்ததே தவிர எந்த மாநிலமும் தன்னுடைய ஆட்சியை தானே தீர்மானித்து கொள்ளுகிற உரிமையை பெற்றதாக இல்லை. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அரசியல் நிர்ணய சபையின் அடுத்தடுத்த கூட்டங்களும் அவற்றின் முடிவுகளும் அமைந்தன. இன்னொரு செய்தியையும் நாம் பார்க்க வேண்டும். முஸ்லீம் லீக் கலந்து கொள்ளவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியும் சோஷலிஸ்ட் கட்சியும் அரசியல் நிர்ணய சபைக்கு அழைக்கப்படவே இல்லை. அதற்கு பிறகு 1948 மே மாதத்தில் சோஷலிஸ்ட் கட்சி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிற்று. இந்த அரசியல் நிர்ணய சபை என்பதே கலைக்கப்பட வேண்டிய ஒன்று. இது ஒரு நாடும் இந்திய மக்களினுடைய பிரதிநிதித்துவமாக இருக்க முடியாது. காரணம், இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருக்கிறவர்கள் எல்லோரும் மக்களை விட்டு வெகு தொலைவில் விலகி நிற்கிறவர்கள். யாரெல்லாம் இருக்கிறார்கள்? அங்கே நிலச்சுவாந்தார்கள் இருக்கிறார்கள், சமஸ்தானங்களினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், மிக பெரும் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், சமூக அடுக்குகளில் உயர் சாதியினர் என்று கருதப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை தவிர இந்தி மொழியின் மீது வெறி கொண்டவர்கள் சிலர் இருக்கிறார்கள். இதுதான் அரசியல் நிர்ணய சபையினுடைய அமைப்பாக இருக்கிறதே தவிர உழைக்கிற மக்களுக்கு அங்கே இடமில்லை, வணிகர்கள் இல்லை, படித்தவர்களுக்கு என்று தனி இடமில்லை. எனவே இந்த அரசியல் நிர்ணய சபையே செல்லாது. இதனை கலைத்துவிட்டு புதிதாக ஒன்றை மக்களினுடைய பிரதிநிதிகளை கொண்டதாக ஒன்றை அமைக்க வேண்டும் என்று சோஷலிஸ்ட் கட்சி தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அது எடுபடவில்லை. அதை யாரும் கேட்டுக்கொள்ளவே இல்லை. பழைய அரசியல் நிர்ணய சபை தான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிர்ணய சபையினுடைய சட்டத்தையும் இயற்றியது. எனவே அந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மாநில சுயாட்சி என்பது முற்றிலுமாக நம் கைகளை விட்டு நழுவி கொண்டிருக்கிறது. மாநிலங்களில் இருக்கிற அதிகாரமே மிக மிக குறைவு. அது குறைவான அதிகாரங்கள், அதிகாரமற்ற அதிகாரங்கள், அவையும் கூட நம்மை விட்டு நழுவி போய் கொண்டிருக்கின்றன. எனவே தான் நான் குறிப்பிட்டேன், இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய தேவைகள் என்று சொன்னால் ஒன்று சமூக நீதி, இன்னொன்று மாநில சுயாட்சி. இரண்டுக்காகவும் நாம் போராடவில்லை என்றால் எதிர்காலத்தில் நம்முடைய ஜனநாயக உரிமைகள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையான சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே ஆலோசனை நேரத்தில் அடுத்த பகுதியாக நாம் காணவிருப்பது சட்டம் பகுதி. இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டினுடைய கவர்னர், பக்கத்து மாநிலமான புதுச்சேரி கவர்னர், 2 பேரும் எப்படி உண்மையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசாங்கத்தின் பணிகளுக்கு இடையூறாக இருக்கிறார்கள், அல்லது அவர்களுடைய அதிகாரத்தை எப்படி தாங்களே கையிலே எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கவர்னர் பதவி என்பது அரசியல் சாசனத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்னருடைய ஆட்சி கொண்டு வரது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாநிலத்தில்
ஏதாவது ஒரு காரணத்தினால மேற்கொண்டு இந்த அரசு செயல்படவில்லை அல்லது வேறு விதமான வன்முறை வெறியாட்டங்கள் அல்லது டெரரிசம் போன்றவை ஏற்பட்டிருக்கிறது, எனவே இப்போது இருக்கிற அரசை கலைக்க வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் மட்டுமே கவர்னருடைய பெயரை நாம் மிக வலுவாக உச்சரிப்பதை நாம் பார்த்துருக்குறோம். இல்லைன்னா வழக்கமாக எதிர்க்கட்சிகள் அல்லது யாராவது பார்க்க போகிறவங்க நேராக போய் மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஒரு பொக்கே கொடுப்பாங்க, அல்லது எதிர்க்கட்சி தலைவர்கள் போய் இந்த மாதிரி இந்த நாட்டில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்படியெல்லாம் தவறு செய்கிறது ஆளுங்கட்சி, இதை நீங்கள் பார்க்கணும், இதை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுப்பாங்க. அவ்வளோதானே ஒழிஞ்சு மற்றபடிக்கு ஆளுநர் பதவி என்பது உண்மையான அதிகாரம் கொண்ட ஒரு பதவி என்று நம்ம கருதவே முடியாது. அதுதான் அரசியல் சாசனம் காட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதுக்கு தேவை, இது ஒரு டம்மி போஸ்ட் மாதிரி அப்படின்னு. சமீபத்தில் முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் கூட சொல்லுகிற பொழுது சொன்னார், கவர்னர் இஸ் அ டைட்டிலர் ஹெட், அவ்வளோதான், பெயரளவுக்குத்தான் அவர் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டு, மற்றபடிக்கு முழுமையான அதிகாரம் மிகுந்தவராக படைத்தவராக இருப்பது சீஃப் மினிஸ்டரும் கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் ஒரு மாநிலத்தில் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொன்னதை நம்ம பார்ப்போம். ஏன் இந்த மாதிரியான ஒரு விவாதம் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நாராயணசாமி பதவியேற்றாரோ அப்போ இருந்து கிரண்பேடி அவர்கள், நம்மெல்லாம் ரொம்ப மரியாதை வைத்திருந்த கிரண்பேடி அவர்கள் எப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தின் கவர்னராக பதவியேற்றாரோ அன்னைக்கு இருந்து ஒரு பெரிய தலைவலி தான் திரு நாராயணசாமி அவர்களுக்கு. ஏன்னா அவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நின்று வெற்றி பெற்று முதலமைச்சராக இருக்கிறார். கிரண்பேடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, மத்தியிலே ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதியாக அங்கே அமர்ந்திருக்கிறார். ஒரு காலத்தில் டெல்லியில் போலீஸாக இருந்த பொழுது, உயர் அதிகாரியாக இருந்த பொழுது அந்த அம்மா கிரண்பேடி என்று அழைக்கப்பட்டார். அப்படி இது பிரைம் மினிஸ்டருடைய காராக இருந்தாலும் கூட கிரேனில் தூக்கி போட்டு போக்குவரத்துக்கு இடையூறுன்னு சொன்ன அளவுக்கு தைரியம் வாய்ந்த பெண்மணி அப்படின்னு நாமெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கோம், அப்படியெல்லாம் ஒரு பெண்மணி இருக்காங்களேன்னு. ஆனால் இன்றைக்கு நடைபெறுகிற விஷயம் அதிகார அத்துமீறலுக்கு முழுவதுமாக துணை புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம், பர்சனலாக வேறு எந்த விதமான பாகுபாடு அல்லது காழ்ப்புணர்ச்சி அந்த அடிப்படையிலே நாம் பேசவில்லை. அங்கே திடீர்னு 3 எம்எல்ஏக்களை நியமிக்கிறாங்க, அந்த அம்மா அவங்களுக்கான பணம் கொடுக்கறது எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. மெடிக்கல் சீட்டு நான் கொடுக்குறேன், யார் யாரை தேர்ந்தெடுத்துருக்காங்க பாருங்கங்கிறாங்க. திடீர்னு குப்பையெல்லாம் கூட்டுறதுக்கு நான் போகிறேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு கிளம்புறாங்க. அப்படி தொடர்ந்து அரசு செய்கிற வேலை அல்லது செய்யாத வேலை என்று தானாக சொல்லிக்கொள்ளுகிற கிரண்பேடி அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் தலையீடு நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணமானவராக அவர் இருக்கிறார். சரி, பக்கத்து மாநிலம்தானே அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது, தமிழ்நாட்டில் கவர்னராக வந்திருக்கக்கூடிய திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள், மாண்பமை கவர்னர் அவர்கள் வந்த போதே அந்த விஷயம் நமக்கு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்தது. அவருடைய பின்னணியை போட்டிருந்தாங்க, இது மாதிரி ஒரு 4-5 கட்சி தாவி பதவிகளோடவே வாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் எக்கச்சக்கமாக போய் இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு ஏதுவாக இவர் இங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்னன்னா, எந்த இடத்திலே பாரதிய ஜனதா கட்சி வேரூன்றவில்லையோ, எங்கே பெரிய அளவில் எதையுமே சாதிக்க முடியவில்லையோ, அங்கே இருக்கிற வேறு கட்சி ஆட்சிக்கு எதிராக கவர்னர்களை நியமித்து அவர்களை செயல்படச் செய்து அல்லது அரசாங்கத்தை செயல்படாத அரசாங்கமாக அறிவிக்கச் செய்து தன்னை காலூன்றிக்கொள்ள நினைக்கின்ற அந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இப்படிப்பட்ட கவர்னர்கள் அதிலே உட்கார்கிறார்கள். இப்போ இன்றைக்கு இவர் என்ன பண்ணார், திடீர்னு ஒரு நாளைக்கு போகிறாரு, ஒரு கிராமத்தில் கழிப்பறை கட்டப்பட்டிருக்கிறதா மத்திய அரசு திட்டத்தின்படி, அதை நான் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கல்ல டிவியில், ஒரு மறைப்பில் குளிச்சுட்டு இருந்த பெண்மணிக்குள்ளே அந்த இடத்துல ஐயோன்னு அந்த அம்மா கதறிட்டு எந்திரிச்சது எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் உள்ளே போகலைன்னு கவர்னர் தரப்பும் உள்ளே வந்தாருன்னு அந்த பெண்மணியின் தரப்புமாக சொல்லி அது அப்படியே அமுங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது கவர்னர் செய்யக்கூடிய ஒரு வேலை தானா? இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் நான் போயிருக்கேன், மதுரையில் நிர்வாகப் பணிகள் நன்றாக நடக்கிறதா அப்படின்னு ஒவ்வொரு கலெக்டரையும் பார்த்து எனக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடு அப்படின்னு சொல்லுவது என்பது எப்படி சரியாக இருக்கும்? அதுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது.
உங்களுடைய வேலை என்னவோ அந்த கவர்னர் மாளிகையில் நிம்மதியாக உட்காந்துட்டு 5 வருஷமோ 6 வருஷமோ அந்த கட்சி மத்தியில் இருக்கிற கட்சி இருக்கிற வரைக்கும் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் அப்பப்போ ரிப்போர்ட்டுகளை அனுப்பிட்டு அதுதான் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் மாறாக இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய முக்கியமான வேலை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே நடக்கின்ற பொழுது நீங்கள் முதல் உரை வந்து கவர்னர் உரை, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிற முறையில் அது மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மாறிக்கொண்டு இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு சீஃப் மினிஸ்டரோ மற்ற கேபினெட் மினிஸ்டர்களோ அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகமோ செயல்படாதது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிற முறையில் தலையீடு செய்கிறது என்பது அரசியல் சாசன சட்டத்திற்கு முரணானது. அவர் கவர்னர் எந்த நிலையில் இருக்கணுமோ அதில் மட்டும்தான் இருக்க முடியும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கஸ்டம் அண்ட் ப்ரிவிலேஜஸ்ன்னு. அந்த அடிப்படையில் தான் இந்த போஸ்ட்டுகள்லாம் இன்றைக்கே நம்ம வச்சிட்ருக்கோம். இருந்த போதிலும் இன்றைக்கு கவர்னர்களுடைய அதிகாரம் அரசியல் சாசனம் காட்டியிருக்கிற நெறிமுறைகளுக்கு மாறாக எல்லை தாண்டி அதிகார மீறலாக மாறி வருவது என்பது ஒரு மாநிலத்தின் சுயாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எதிரையாக இருக்கிறது, கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது, முரணாக போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த நிலையில் இந்த கவர்னர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்படியே வத்தலும் தொத்தலுமாக இருந்தாலும் கூட கலைஞ்சு போகிற நிலையில் இருந்தாலும் கூட அது ஒரு ஆட்சி. திரு எடப்பாடி அவர்கள் அது தலைமையிலே முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கிற ஆட்சியின் போதும் அல்லது அங்கே மாநிலம் புதுவை மாநிலத்திலே திரு ரங்கசாமி அவர்களுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய ஆட்சியாகட்டும், 2 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகளுக்கு நீங்கள் போய் உள்ள நுழைஞ்சு செய்ய முடியாது என்று தான் அரசியல் சாசனம் சொல்லியிருக்கிறது. பல இடங்களிலே இப்படிப்பட்ட செயல்கள் செய்கிற கவர்னரது நடைமுறைகள் குறித்தான தீர்ப்புகளிலே அது தவறு என்று சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலை மாற வேண்டியது அவசியம். இன்றைக்கு எதிர்க்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் கூட இது தவறான நடைமுறை என்கிற முறையிலே ஒரு அறிக்கை வெளியிட்டதையும் நம்ம பார்த்தோம். ஆக இப்படிப்பட்ட திருக்கூத்துக்கள் நடப்பதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. எனவேதான் 2 மாநிலங்களிலும் இருக்கிற ஜனநாயக விரும்பிகள், முற்போக்கான சிந்தனை உள்ளவர்கள், அரசியல் சாசனம் கற்றறிந்தவர்கள் இன்றைக்கு கவர்னரது அதிகார மீறலை கண்டித்து அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவை அனைத்துமே செவிடன் காதில் ஊதிய சங்கு போல மத்தியிலே மடிந்து கொண்டு இருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எப்பொழுதுதான் ஒரு விடியல் பிறக்கும் என்று புரியாத சூழலிலே தான் இன்றைக்கு தமிழகமும் புதுச்சேரி மாநிலமும் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலில் நம் மனமானது பல சஞ்சலங்களுக்கு ஆளாகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதுர் முஹிதீன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நம்ம இப்பொழுது ஷார்ட் டேர்ம் மெமரியிலிருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு நாம் படித்தவர்களை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்றால், லாங் டேர்ம் மெமரிக்கு போயிட்டு தான் நமக்கு பிரச்சனை இல்லை. லாங் டேர்ம் மெமரியில் லாங் டேர்ம் இருக்கும், அன்லிமிட்டட் பெரிய பாக்ஸு, நிறைய விஷயங்களை டம்ப் பண்ணலாம். ஆனால் அங்கே போக வேண்டும். அதுக்கு என்ன வழி என்று பார்ப்போம். நம்ம குழந்தை ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வந்துவிட்டது, ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கின்றது அந்த மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரியிலிருந்து அங்கே கொண்டு போகணும். நான் பள்ளியில் பார்த்தோம் என்றால் சில மாணவர்கள் அது ஒரு தடவை படிப்பாங்க, அப்படியே எக்ஸாமில் நல்லா எழுதி தருவாங்க. சில மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிப்பான், ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பையனும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்குவான். சில பையங்களுக்கு மார்க் வாங்கவே முடியாது, அந்த நேரத்தோடு சரியாயிடும். இவ்வளோதான். ஷார்ட் டேர்ம் மெமரியிலிருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போகும்போது 2 வகைகள் உண்டு. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மேட்டர்ஸ், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அது ஈஸியாக லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். அங்கே அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், அண்டர்ஸ்டாண்டிங். என்ன கொடுத்துருக்குது, நம்ம என்ன படிக்கின்றோம் என்பதை உள்வாங்க வேண்டும். அதோடைய கருத்து என்ன, அதோடைய கான்செப்ட் என்ன, அது என்னை சொல்கின்றார்கள், எப்படி இருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டால் அது ஈஸியாக சென்றுவிடும், லாங் டேர்ம் மெமரிக்கு சென்றுவிடும். இல்லைன்னா அங்கே நின்றுடும், போகாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி குழந்தைகளுக்கு வர வேண்டும். புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், அது அந்த குழந்தையால் லாங் டேர்ம் வரைக்கும் போக முடியும். லாங் டேர்ம் வரைக்கும் பிரச்சனை இல்லை.
புரிந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன சொல்கிறாங்க வாத்தியார், என்ன படிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும் என்றால் ஈஸியாக சென்றுவிடும். ஸோ சில மாணவர்கள் ஒரு நேரம் படிக்கிறாங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான், நிறைய மார்க் வாங்குவாங்க. ஒரே இதை தான் படிப்பான், ஆனால் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. அவன் இன்டெலிஜென்ட் அப்படிம்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிரும், ஈஸியாக அவனுக்கு எப்போ கேட்டாலும் ஞாபகத்தில் இருக்கும், அழகாக எழுதிடுவாங்க. எக்ஸாமில் நல்ல மார்க்குகள் அதிகமான மதிப்பெண்கள் வந்துவிடும். ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று என்ன சொல்லணும் என்றால் கடின உழைப்பு. சில பேர் கடினமாக உழைப்பாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க, அவனும் கஷ்டப்பட்டு மார்க் வாங்குவான். அவர் ஈஸியாக மார்க் வாங்க முடியாது, கஷ்டப்பட்டு தான் அதிக மார்க்குகள் வாங்குவார்கள். அவர்கள் எந்த கேட்டகரி என்றால், நாம் படித்து வைத்து புரிந்து கொள்ளாமல் மக்கப் பண்ணுறோம், படிக்கிறோம் என்றால் அது எங்கே செய்யும், அது போய் ரெகர்சல் பாக்ஸில் போய் உட்காந்துக்கிறோம். அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரிக்கும் லாங் டேர்ம் மெமரிக்கும் மத்தியில் ஒரு ரெகர்சல் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ரெகர்சல் பாக்ஸில் போய் இருந்துக்கிறோம். நம்ம படித்தது எல்லாமே அங்கே போகாது, இந்த ரெகர்சல் பாக்ஸில் போய் உட்காந்துக்கிறோம். இந்த ரெகர்சல் பாக்ஸில் இருந்ததுன்னா மறுபடியும் அது ஒரு வாரம் தான் இருக்கும், 10 நாள் இருக்கும், 15 நாள் இருக்கும். அது மறுபடியும் என்ன செய்யும், திருப்பி ரெகர்சல் பாக்ஸில் மறுபடியும் திருப்பி ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வரும். வந்துட்டு நீங்கள் திருப்பி அதை என்ன செய்யணும், அதை ரினியூ பண்ணணும், ரிஃப்ரெஷ் பண்ணணும். ரிஃப்ரெஷ் பண்ணால் தான் திருப்பி என்ன செய்யும், மறுபடியும் ரெகர்சல் பாக்ஸில் உட்காந்துக்கும். இல்லைன்னா கீழே போயிடும், இல்லைன்னா மறந்துடும். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் படிக்கிறது எங்கே போகும், ரிகர்சல் பாக்ஸில் தான் போயிருக்கும். ரிகர்சல் பாக்ஸில் இருந்து ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துட்டோம்னா எழுதிடலாம். அது 15 நாளைக்கு மேலே போயிட்டுனா அது மறுபடியும் என்ன செய்யும், கீழே வரும், வந்து ஷார்ட் டேர்ம் மாதிரி தான் வந்து நிற்கும், எதிர்பார்க்கும் ரிஃப்ரெஷ் பண்ணலான்னு. நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டா மறுபடியும் போய் ரெகர்சல் பாக்ஸில் இருந்துக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா கீழே அது டிக்கே ஆகிரும், மறைந்து விடும், படித்தது மறந்து விடும். மறக்காமல் இருக்கணும் என்றால் அவர் 15 நாளுக்கு ஒருக்கா அதை ரினியூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீடிங், ரிப்பீட்டட் ரீடிங், அதுக்கு பேர் ரிப்பீட்டட் ரிஃப்ரெஷ் என்னது, ரிப்பீட்டட் ரீடிங், திருப்பி படிச்சுட்டே இருக்கணும். 15 நாளுக்கு ஒருக்கா ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டோன்னா மறுபடியும் நிச்சயம் அது போய் ரெகர்சல் பாக்ஸில் இருக்கும். ஆனால் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்ட் அங்கே போயிடும். சப்போஸ் நம்ம இது படிக்கிறோம், ஒரு போர்ஷன் படிக்கிறோம், ஒரு பார்ட் படிச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, ஒரு லெசன் படிக்கிறோம். அந்த லெசனில் வந்து ஒரு 25% தான் நமக்கு புரிஞ்சிருக்குது, 75% மக்கப் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன செய்யும், அந்த 75% வந்து என்ன செய்யும், ரெகர்சல் பாக்ஸ் போகும். அந்த 25 மட்டும் லாங் டேர்ம் வரைக்கும் போயிடும். 25 லாங் டேர்ம் வரைக்கும் போயிடும், 75 ரெகர்சல் பாக்ஸில் போயிடும். மறுபடியும் அது ரெகர்சல் பாக்ஸ்லேருந்து திருப்பி 15 நாள் திருப்பி இங்கே வந்து நிற்கும். இவன் மறுபடியும் ரிவிஷன் கொடுப்பான். இன்னொரு 50% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான், இன்னொரு 25%. அந்த 25 லாங் டேர்ம் வரைக்கும் போயிடும். இப்போ லாங் டேர்ம் எவ்வளோ ஆச்சு, 50% ஆச்சு, மீதி 50 மேலே போயிடும், ரெகர்சல் பாக்ஸ் போயிடும். இப்படி திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது இது பேர் எலாபரேட் ரெகர்சல் பேர், எலாபரேட் ரிகர்சல்னு பேர். இந்த எலாபரேட் ரெகர்சல் பண்ணும்போது, ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் போது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக லாங் டேர்ம் வரைக்கும் போயிடும். இது 4-5 தடவை படித்தான்னா அந்த பையன் ஒரே நேரம் படிப்பான், ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல் அப்படியே அங்கே போயிடும், 100% அங்கே போயிடும் லாங் டேர்ம் வரைக்கும். இந்த பையன் வந்து அவனுக்கு புரிஞ்சிக்க முடியல, அதை கஷ்டப்பட்டு படிக்கிறான், 4-5 தடவை படிக்கிறான், ஒவ்வொரு தடவையும் 20% லாங் டேர்ம் வரைக்கும் போகும், மீதி ரெகர்சல் பாக்ஸ் போயிடும். அடுத்தது வரும், திருப்பி ரிவைஸ் பண்ணுவான், ரிவிஷன், அடுத்த ரெகர்சல், அதில் ஒரு 20% லாங் டேர்ம் வரைக்கும் போயிடும். புரிஞ்சுக்கிட்டான், அவ்வளோதான் புரிய முடியுது, மீதி ரெகர்சல் பாக்ஸ் போயிடும். இப்படியே திருப்பி வந்துட்டு இருக்கும். ரிவிஷன் பண்ண ஒரு ஸ்டேஜில் 100% புரிஞ்சுப்பான், 100% அப்படியே லாங் டேர்ம் வரைக்கும் போயிடும். இவன் தான் கஷ்டப்பட்டு கடின உழைப்பாளி, ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லுவாங்களே, அவங்க தான் இந்த கேட்டகரி. ஒரே நேரத்தில் படிக்க முடியாது, திருப்பி படிச்சுட்டே இருக்கணும். அது எலாபரேட் ரெகர்சல் உள்ளே வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் ஹீ வில் அச்சீவ் லைக் இந்த அதர் பர்சன் மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். பட் இது ஹெவி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தான் அந்த அச்சீவ் பண்ண முடியும். இந்த பையனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குது. அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறாங்கள, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் வெறும் மக்கப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் நிச்சயம் அது ரெகர்சல் பாக்ஸ் தான் லாங் டேர்ம் போகாது. ரெகர்சல் பாக்ஸ் போகும், திருப்பி வந்துட்டு இருக்கும், திருப்பி ரெகர்சல் பாக்ஸ் ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். அது இந்த குழந்தைகள் வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிக்க இல்லைன்னா போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா எக்ஸாமுக்கு முந்தின நாள் கம்ப்ளீட் ரிவைஸ் பண்ணிடணும், அப்போ தான் ரெகர்சல் பாக்ஸில் இருக்கும். ரெகர்சல் பாக்ஸ்லேருந்து திருப்பி ஞாபகத்துக்கு வரும், எழுதிடலாம். அதுவும் அவ்வளோ கிளியராக வரும்னு சொல்ல முடியாது. ஆகவே அந்த குழந்தை வெறுமனை மக்கப் பண்ணுற குழந்தைகள் நிறைய மிஸ் பண்ணணும். காரணம் வந்து அதை அன்றைக்கி படிக்கலன்னு வச்சுக்கலாம், அவனுக்கு சுத்தமாக தெரியாது. எக்ஸாமுக்கு முந்தின நாள் அது ரிவைஸ் பண்ண இல்லை என்றால் அவன் நினைவிலே நிற்காது, அவனுக்கு தெரியாது. கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ண படிச்சிருப்பான், 4 மாதத்துக்கு மேலே படிச்சிருப்பார், நல்லா படிச்சிருப்பான், குவார்ட்டர்லி நிறைய மார்க் வாங்கியிருப்பான், ஆஃப் இயர்லி நிறைய மார்க் வாங்கியிருப்பான். ஆனுவல் வரும்போது தெரியாது, படிக்க இல்லை, ப்ரீவியஸ் டே அன்றைக்கி ரிவைஸ் பண்ண இல்லை, சுத்தம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண இல்லை, குவார்ட்டர்லியில் அதிக மார்க் வாங்கியிருக்கான், அதே கொஸ்டினுக்கு இங்கே ஆன்சர் பண்ண
முடியவில்லை ஆனியலில். ஏன்னா ப்ரீவியஸ் நைட்டு அவன் ரிவைஸ் பண்ணாத காரணம். அவன் ரிவிஷன் பண்ணிட்டான்னா எழுதியிருப்பான், கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டா போதும் எழுதிடலாம். ஏன்னா அது ரெகுலர் பாக்ஸ்லாம் இருக்குது, அது மறந்து போயிடும். அது ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்டோடு போய் எக்ஸாம் எழுதிட்டோம்னா ஹீல் அச்சீவ் த மார்க். இல்லைன்னா அச்சீவ் பண்ண முடியாது. ஒரே நாளையில் படிக்க முடியுமா? ஒரு நாள் 2 நாளையில் இந்த ஹோல் போர்ஷன் படிக்க முடியுமா? சின்ன வகுப்பாக இருந்தால் படிச்சிடலாம், 10ஆம் கிளாஸ் படிச்சிடலாம். +2 வரும்போது போர்ஷன் அதிகமாக இருந்தது, காலேஜ் வரும்போது கல்லூரிகள் வரும்போது போர்ஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். புக்கு இவ்வளோ பெருசாக ஆயிரும், தலையான மாதிரி ஆயிரும். ஒவ்வொரு புக்கு இவ்வளோ பெரிய புக்கை வச்சுட்டு நான் ஒரே நாள் 2 நாளில் ரிவைஸ் பண்ண முடியுமா? முடியாது. அங்கேயே லேப்ஸ் ஆயிரும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத முடியாது. அங்கே முடியாது. அதான் பிஹெச்டிலாம் நிறைய புக் படிக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோத்தையும் ஒரே நாளில் ரிவைஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆகவே கொஸ்டின்ஸ் எதுவும் ஆன்சர் பண்ண முடியாது. ரிவைஸ் பண்ணால் தான் முடியும். அப்போ தான் அது அந்த ரிவிஷனுக்குள்ளே நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிங்கன்னா கீழே டிகே ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, லாங் டேர்ம் மெமரி போயிடும். லாங் டேர்ம் மெமரியில் போயிடுச்சுன்னா எனி டைம் யூ கேன் ரைட் த எக்ஸாமினேஷன், ஜுஜுபி எக்ஸாம். அப்போ எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். அங்கே போகணும், அதுக்கு வழி பார்க்கணும். அதுக்குத்தான் என்னது இது போல் யுக்திகளை கையாளணும் என்றால் சில மாணவர்களுக்கு அதுவும் வைத்தியத்தின் மூலமாக, மெடிக்கல் மூலமாக நம்ம அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். சப்போஸ் இந்த குழந்தைக்கு வந்து இருக்கிறான் ஹார்ட் ஒர்க்கர், ஓகே, இவனும் ஹார்ட் ஒர்க்கர் தான், ஆனால் இவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அதனால் அது உள்ளே போக மாட்டேங்குது. லாங் டேர்ம் வரைக்கும் போகல, எங்கேயும் நிற்க போகுது. இந்த குழந்தைக்கு என்ன செய்வது? இந்த குழந்தைகளுக்கு வைத்தியம் இருக்கின்றது, ட்ரீட்மெண்ட் இருக்கின்றது. இதுதான் இன்று விஞ்ஞானத்தினுடைய வெற்றி என்று சொல்வது. இந்த குழந்தைகளையும் அந்த குழந்தைகளை போல ஆக்க முடியும் எப்படி என்று அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.